சின்ன வயசுலேயே அவங்க ஆத்தா செத்து போனதும் ஒருத்த உசுறு அன்பு கிடச்சிடாதான் ஏங்கிட்டு இருந்தவன். என் பேரை தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். அது என்ன சார் கொலை செஞ்ச கேஸ்? ஹரிதான்ற ஒரு பொண்ணை மர்டர் பண்ணியிருக்காங்க. அதை தவிர இதோ நிற்கிறாரு மிஸ்டர் சூர்யா. அவங்க தங்கச்சியை கிட்னாப் பண்ணி வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க மிஸ்டர் சுதாகர். ஓஹோ, அந்த கேஸா? இப்பதான் என் அத்தாச்சி எல்லாத்தையும் சொன்னாங்க. அதுக்கு ஏன் சார் என் வீட்டுக்கு வர்றீங்க? அந்த கொலைகாரி தான் உங்க முன்னாடியே நிக்கிறாளா? யோ கோகனட், உன் வாயை உடைச்சாதான் நீ பேசாம இருப்பியா? கொஞ்சம் அமைதியா இருங்க சூர்யா சார். பாத்தீங்களா ஏசி சார், நாங்க வந்திருக்கோம். முன்னாடியே கொலை மிரட்டல் எல்லாம் விடுறான். சூர்யா சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்களாவது எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. சரி, நாங்க விசாரிச்சு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். சார், ஏன் பொண்டாட்டி ஏன் முன்னாடியே தப்பா பேசிக்கிட்டு இருக்கான்? முதல்ல அவனை கண்ட்ரோல் பண்ணுங்க, இல்லைன்னா அவனை சாவடிச்சிருவேன் நான். யோ, முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நாங்க தேடிக்கிட்டு இருக்க நம்பரு உன் வீட்டுல இருக்கிற மாதிரி காட்டுது. உன் வீட்டை நாங்க சர்ச் பண்ணோம். யோ, முதல்ல உன் போன குடியா. போன குடியா. யோ, இதை செக் பண்ணி. ஓகே சார். நல்லா பாரு. அந்த சிம் கார்டு இந்த போன்ல இருக்கான்னு பாரு. ஐயோ 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 ஐயோ, அடடா, போலீஸ் ரொம்ப தீவிரமா இருக்காங்களே. மேலே வந்துட்டா என்ன செய்யறது? இதை வச்சு தான் ட்ராக் பண்ணி வந்திருக்காங்க. இந்த ஃபோனை வச்சு அவங்க கவனத்தை திசை திருப்ப முடியுமா? இந்த ஃபோன் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால தான் இப்படி காட்டுது. இதை உடனே வெளியில போட்டுட்டா போலீஸ் என்ன தேடி மேலே வராதில்ல. இதுக்கு மேலே இந்த ஃபோன் நமக்கும் தேவையில்ல. உடனே தூக்கி எறிஞ்சிட வேண்டியதுதான். இல்லை சார், செக் பண்ணிட்டேன். இந்த ஃபோனில் இல்லை சார். என்னங்க சுதாகர், ஆனா அந்த சிம் கார்டு உங்க வீட்டில் தான் காமிக்குது. அதுவும் ஆக்டிவா ஒரு போன்ல இருக்கு. நாங்க அதை சோதனை போட்டே ஆகணும். சார், என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதான் இவ்வளவு சொல்றேனே சார். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட கொலைகாரி இந்த தான் நிக்கிறாளே சார். என் சின்ன பங்காளிய மயக்கி தானே எல்லாத்தையும் பண்றான். அவளை அரெஸ்ட் பண்றதை விட்டுட்டு சும்மா என் தூக்கத்தை வந்து கெடுத்துட்டு இருக்கியா? டேய் சார், இதோ பாருங்க, அவன் ப்ரோவோக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை என்னால ரொம்ப நேரம்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்களே பாத்துக்கோங்க இவனை. யோ, நாங்க எந்த நேரத்துல என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத நீ எனக்கு சொல்லி தரியா? சென்னையில இருந்து இவ்வளவு தூரம் வந்து ஓ அட்வைஸ நாங்க கேட்டுட்டு இருக்கணுமா? நாங்க தேடி வந்த சிம் கார்டு இங்கதான் சிக்னல் காட்டுது. எங்களை சர்ச் பண்ண அலோ பண்றியா, இல்ல உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கட்டுமா? சார் சார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். நீங்க கோவப்படாம இருங்க. இப்ப என்ன சார், உங்களுக்கு சர்ச் பண்ணணும் அவ்வளவுதானே? நீங்க தாராளமா உள்ள போய் தேடுங்க சார். போங்க சார். சார், நீங்க எல்லாரும் உள்ள போய் வீடு பூரா தேடுங்க சார். செல்போன் நம்ம கைக்கு வந்தாகணும். இதோட பெரிய இம்சையா இருக்கியா? போங்கயா. ஓகே சார். சார் சார், ஒரு நிமிஷம் இங்க பாருங்க சார். என்னையா சார், இவ்வளோ நேரம் செல்போன் சிக்னல் இங்கே காட்டிட்டு இப்போ பேக் சைடு காட்டுது சார். இப்போ சிம் கார்டு சிக்னல் வெளியில காட்டுது சார். ஆமா, வீட்டுக்கு வெளியில தான் காட்டுது. ஆமாம் சார். எக்ஸாக்டா எங்க காட்டுது சார்? பேக் சைடு தான் காட்டுது சார். உடனே போனோம்னா தேடி கண்டுபிடிச்சிடலாம் சார். அப்படியா? ஓகே ஓகே. யோ வாங்கயா சீக்கிரம். சிக்னல் வேற இடத்துல காமிக்குது. நீங்க எங்கே இருங்க, நாங்க போய் தேடி எடுத்துட்டு வரோம். சார் வாங்க சார். சரி போங்கயா, எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. இன்னைக்கு மாட்டான்டா அவன். என்ன தச்சு அந்த பயலை மாட்டி விட பாக்குறிய? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது கொழுந்தனாரே.
ஏசி நம்ம பக்கம்தான். பார்த்துக்கலாம் கொழுந்தனாரே, சரியா? இங்க பாருங்க, நீங்க வெளியே எதுவும் காட்டிக்காதீங்க.